தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. ஜென்ம லக்கணத்திற்கு 10ஆம் இடத்தில் குரு வக்ரம் பெற்று தரும் யோக பலன்களை பற்றி இந்த பதிவில் காணலாம். ஜென்ம லக்கணத்திற்கு 10ஆம் வீட்டில் குரு வக்ரம் பெறும் பொழுது ஜாதகனுக்கு ஆன்மீக ஈடுபாடு குறைவாகும், மனம் சஞ்சலம் அடையும், பணமே தெய்வம் என பணத்திற்கே முதன்மை தருவார். ஆனாலும் அதை அனுபவிக்க இயலாது. எந்த தொழிலும் நிலையாக அமைவதில்லை, எதிலும் திருப்தி அடைய மாட்டார். யோகம் வரும் வரை காத்திருப்பவர். பல சந்தர்ப்பங்கள் வந்தாலும் பயன்படுத்திக் கொள்வதில் திறமை இருக்காது. ஏச்சுக்கும் பேச்சுக்கும் மிகுந்திருக்கும். யார் என்ன சொன்னாலும் கவலை இல்லை என மனப்பக்குவத்தில் இருப்பார். தனக்கென ஒரு வழி தேர்ந்தெடுத்து கொள்வார். அளவுக்கு மீறி செலவு செய்பவர். சேமிப்பு என்பது அறியாதவர். கையில் காசு இருந்தால் கோடீஸ்வரர் போல் நடந்து கொள்வார். சிலருக்கு தந்தையை இளமை காலத்தில் இழக்கும் நிலை ஏற்படும். உதவி தந்தையிடமிருந்து கிடைக்காது. செவ்வாயும் சுக்கிரனும் சம்பந்தப்பட்டால் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்காது. புதனுடன் இணைந்து இருந்தால் எழுத்து போன்ற வேலை அமையும். 2, 4, 6 பாவங்களை பார்ப்பதால் செல்வ நிலையில் பற்றாக்குறையும் குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். காரண ஜாதகம் பிரபல வழக்கறிஞர் நானே பல்கிவாலாலா அவர்களின் ஜாதகத்தை ஆராய்ச்சி செய்வோம். துலா லக்னம், லக்கணத்தில் செவ்வாய், விருச்சகத்தில் சுக்கிரன், சந்திரன், ராகு, தனுசில் புதன், மகரத்தில் சூரியன், ரிஷபத்தில் கேது, கடகத்தில் குரு வக்ரம், சிம்மத்தில் சனி வக்ரம். ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி ஒருவரின் தகுதியையும் உயர்நிலை பெறுவதையும் குறிக்கும். அதுபோல் 2ஆம் பாவகம் செல்வம், பேச்சுத்திறன், உலகியல் வாழ்க்கை, குடும்பத்தின் நிலை இவைகளை தெரிவிக்கும். இவர்கள் இருவரும் பரிவர்த்தனை பெற்றால் ஜாதகர் வங்கியில் பணியாற்றும் நிலையை ஏற்படுத்தும். வழக்கறிஞராகவும் பேச்சாளராகவும் செல்வம், செல்வாக்கு, அறிவாற்றல் இவைகளை பெறுவார்கள். இந்த ஜாதகத்தில் லக்னாதிபதி சுக்கிரனும் 2ஆம் அதிபதி செவ்வாயும் பரிவர்த்தனை பெற்றுள்ளது. லக்னம் வர்க்கோத்தமம் பெற்று 2ஆம் அதிபதி செவ்வாய் வர்க்கோத்தமம் பெற்றுள்ளது. சுக்கிரன் செவ்வாய் 7ஆம் 8ஆம் அதிபதிகளாகவும் இருந்து 8, 10ஆம் அதிபதிகள் சுக்கிரனும் சந்திரனும் சம்பந்தம் பெற்று வழக்கு மன்றத்தில் பணியாற்றும் நிலையை தந்தது. லக்னாதிபதி சுக்கிரனும் அவர் இருக்கும் ராசி அதிபதி பரிவர்த்தனை பெறுவது சக்கரவர்த்தி யோகமாகும். 10ஆம் இடத்தில் குரு நின்று அவர் தரும் யோக பலன்களை பற்றி காணலாம். ஜென்ம லக்கணத்திற்கு 10ஆம் இடத்தில் குரு இருந்தால் ஜாதகன் எடுத்த காரியத்தை நிறைவேற்றும் சாமர்த்தியம் உடையவனாக இருப்பான். எல்லோரிடமும் சுமூகமாக பழகக்கூடியவன், செல்வம், தர்மவான், கல்வி கற்றவன், தீர்காயுள் கொண்டவன், மன்னர்களால் மதிப்பளிக்கப்படுபவன். குரு சந்திரனுக்கு 10ஆம் இடத்தில் இருந்தால் ஜாதகன் தர்மவான், தீர்காயுள் கொண்டவன், பிரபலமானவன், தொழிலுடையவன், மந்திரி, புகழுடையவன், காரியங்களில் வல்லவன், மன்னருக்கு நிகராக பெருமை கொண்டவன், வெற்றி உடையவன், சிவபூஜை செய்பவன், புனித யாத்திரைக்கு செல்லக்கூடியவன் போன்ற பலன்களை சாதக சிந்தாமணியில் சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாக 10ஆம் இடத்தில் குரு நின்றால் இளமை காலத்திலிருந்து செல்லமாக வளர்வான். தந்தையால் உயர்வார். இவரது முன்னேற்றத்திற்கு தந்தையின் பங்கு அதிகமாகவே இருக்கும். 10ஆம் இடத்தில் குரு ஆட்சி உச்சம் பெற்று நின்றால் திட சங்கல்பம் உள்ளவன், இங்கீதம் அறிந்தவன், மானம் உள்ளவன், ராஜயோகம் உடையவன், என்னாலும் அழிவில்லாத சந்நியாசி. 10ஆம் இடத்தில் நிற்கும் குருவை சுபர்கள் பார்த்தால் வருங்காலம் அறிந்து கூறும் யோகம் உடையவன். 10ஆம் இடத்தில் குரு நின்றாலும் அல்லது 10ஆம் இடத்தை பார்த்தாலும் நிதி அல்லது நீதித்துறையில் சிலருக்கு உத்தியோகம் அமையும். மேலும் பேங்க், கோர்ட், வட்டிக்கு பணம் கொடுக்கும் தொழிலில் அமையும். மிதுனம், துலாம், கும்பத்தில் குரு 10ஆம் வீடாக அமைந்தால் வக்கீல் தொழில்,
சிலருக்கு அமையும். குரு 10ஆம் இடத்தில் பகை நீச்சம் பெற்றாலோ காம்ப்ளெக்ஸ் ஏற்பட்டுவிடும். இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். தனது வேலையை கூட மற்றவர்களிடம் கொடுத்து செய்ய சொல்வார். 10இல் குருவுடன் சூரியன் சேர்க்கை பெற்றால் அரசு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். 9, 10இல் சூரியன் செவ்வாய் குரு சேர்ந்தால் ஜாதகன் அமைச்சராவான். கடகத்தில் குரு உச்சம் பெற்று நின்றால் ஜாதகனுக்கு ராஜயோகம் ஏற்படும். ஒரு மகன் பிறப்பான். குரு கேந்திரத்தில் ஆட்சி அல்லது உச்சம் பெற்றால் அம்சயோகம் ஏற்படும். நல்ல மரியாதை கிடைக்கும். 10இல் குரு செவ்வாயுடன் சேர்க்கை பெற்றால் தர்ம சத்திரம் கட்டுவார். புகழுக்குரிய காரியங்களை செய்வார். உதாரண ஜாதகம். இந்திய நடிகர் அசோக் குமார் அவர்களின் ஜாதகத்தை ஆராய்ச்சி செய்வோம். மகர லக்னம். மேசத்தில் சனி ராகு, ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் சந்திரன், சிம்மத்தில் சுக்கிரன், கன்னியில் சூரியன் புதன், துலாமில் குரு கேது. மகர லக்னம் மிதுன ராசியில் பிறந்துள்ளார். லக்னாதிபதி சனி 4இல் நீச்சம் பெற்று ராகுவுடன் இணைந்துள்ளார். 10ஆம் பாவகத்தில் குரு கேதுவுடன் இணைந்து இருக்கிறார். சனி குரு இருவரும் சமசப்தமாக பார்வை பெறுகிறார்கள். துலாத்தை சனி பார்ப்பதால் உயர்நிலை தந்தது. மகர லக்னத்திற்கு யோகக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் 10ஆம் வீட்டிற்கு 11இல் நின்று அவரை செவ்வாய் 4ஆம் பார்வையாக பார்த்ததால் கலைத்துறையில் ஈடுபடும் வாய்ப்பை தந்தது. செவ்வாய் தனது வீட்டை 11ஆம் பாவத்தை 7ஆம் பார்வையாக பார்த்ததால் கோடீஸ்வரர் யோகம் பெற்ற ஜாதகம். புதன் தனது உச்ச வீட்டிலும் சனி தனது உச்ச வீட்டை பார்த்ததும் செவ்வாய் தனது ஆட்சி வீட்டை பார்த்ததும் எளிய நிலையில் இருந்து உயர்நிலை பெற்றார். 20ஆம் நூற்றாண்டில் சிறந்த நடிகர் என புகழ் பெற்றார். 7ஆம் அதிபதி 6இல் அமர்ந்து சந்திரனுக்கு வீடு கொடுத்த புத பகவான் 9இல் ஆட்சி பெற்று சூரியனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகம் பெற்ற ஜாதகம். 4இல் ராகு 10இல் கேதுவும் நின்று இவர்களுக்கு நடுவில் மற்ற அனைத்து கிரகங்கள் அமைந்ததால் சங்ககால சர்ப்பதோஷம் பெற்ற ஜாதகம். இதன் பலன் என்னவென்று பார்த்தால் சிறு வயதில் வறுமையில் வாடுவார்கள், மனவேதனை இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க தமிழ்.